ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸ்ரீடிகாசி சீரியலில் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். ரோஹினி இங்கே பயங்கர டென்ஷனில் உட்காந்துருக்காங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்டு வராங்க. எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுது? அதெல்லாம் ஒன்றும் டென்ஷன் ஆகாது சரியா. முத்து வந்து அவன் பக்கத்தில் போய் உட்காந்துருக்கான். ஸோ அவன் எப்படியாவது பிரச்சனை பண்ண வச்சுருவான் குடிக்க வச்சு. அதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உன் ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கும். நீ கொஞ்சம் கூலாரு, நான் போய் உனக்கு டீ எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அவன் தண்ணி வந்து அடிக்க வச்சுருவான்ல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக நடந்துடும் பாருங்கிறாங்க. கதவை திறந்து அவங்க ஃப்ரெண்டு போகிறவங்களே கரெக்டாக மனோஜ் வந்துடுறாங்க. தள்ளு நீ அப்படின்ட்டு மனோஜ் வந்து கோவத்தோடு வராரு. ரோஹினி, நீ உங்கள் அப்பா எந்த ஃப்ளைட் வராரு அந்த டீட்டெயிலெலாம் சொல்லு, நான் வந்து ஆன்லைன்லேயே ட்ராக் பண்ணி பார்க்குறேனே. இப்போ எதுக்கு நீ அதெல்லாம் பண்ணுறேனே? அப்புறம் என்ன ரோஹினி, உங்கள் அப்பா வர்றாருங்கிறாரு, வர்ற மாதிரியே தெரியலையே. நீ எந்த ஃப்ளைட்டு, எந்த டைம், என்ன ஏதுனுங்கிற டீட்டெயில் தெரியுமா உனக்கு சொல்லு அப்படிங்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது மனோஜ், அவர் எதில் வராங்கிற எந்த விவரமே எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. என்ன ரோஹினி, அது கூட தெரியாதுங்கிற நீ, அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்கள் அப்பா ஃப்ளைட்டில் வராரா வரலையா, உண்மையை என்கிட்டக்கே சொல்லு அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன நான் போய் சொல்கிறேன்னு சொல்கிறியா நீ? அது இல்லை, இவ்வளோ டைம் ஆச்சு, இப்போ பாரு வெளியில் பாரு, ஸ்ருதிக்கு தான் ஃபங்க்ஷன் நடக்க போகுதான். அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நீ தானே மூத்த மருமகன், உனக்கு தானே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன அதனால் என்ன? அவங்க நடத்துகிற ஃபங்க்ஷனு அவங்க தானே ஏற்பாடு பண்ணாங்க, அவங்க தானே செலவழிச்சிருக்காங்க இதுக்கெல்லாம். ஸோ அவங்க ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு போனால் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. போகிறீங்க, அதெல்லாம் இல்லை, நீ தான் ஃபஸ்ட்டு, அதனால் உனக்கு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி வருங்கிறாங்க. எங்கள் அப்பா என்ன பக்கத்து ஊர்லேருந்தா வராரு, மலேசியாவிலேருந்து வராரு, வர வேண்டாமா? அங்கேருந்து ஃப்ளைட்டில் வர வரைக்கும் இங்கே வர தெரியாதா? அதெல்லாம் கரெக்டாக வந்துருவார் அப்படின்னு சொல்லி ரோஹினி கோவமாக பேசுகிறாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து விஜயா காட்டுறாங்க. அவங்க சம்மந்தம் இருக்காங்க. ஸ்ருதி அவங்க அம்மா வந்துட்டு, சம்மந்தி என்ன ரொம்ப நேரமாச்சு, ரோஹினி வந்து உட்கார வைக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி, ரோஹினி வந்து அதுக்கப்புறம் உட்கார வச்சுக்கலாம், முதல் ஸ்ருதிக்கு வந்து ஃபங்க்ஷன் எல்லாமே பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. ஏன் நீங்கள் தானே சொன்னீங்க தாலி கொடுக்குற ஃபங்க்ஷன் வந்து ரோஹினி தான் மூத்த மருமக, அதனால் அவளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ருதிக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு. இல்லை, இவ்வளோ செலவழித்து நீங்கள் இவ்வளோ பெருந்தன்மையை கொடுக்குறதே பெரிய விஷயம். ஒரு பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இன்னொரு பொண்ணுக்கு சேர்த்து நடக்க யாருமே வந்து அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் எங்களுக்காக அனுமதிச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து மரியாதை செலுத்தணும்ல. அதனால் ஸ்ருதிக்கு வச்சுருவோம், அதுக்கப்புறம் ரோஹினிக்கு வைப்போம் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. அவனே ஸ்ருதி அவங்க அம்மா வந்துட்டு, என்ன இந்த அம்மா இப்படி பேசுது அப்படின்ட்டு, சரி இப்போ நீங்கள் போய் ஸ்ருதியை கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. விஜய் வந்து ஸ்ருதியை கூட்டிகிட்டு வரேன்ட்டு அங்கே உள்ளே போயிடுறாங்க. அடுத்து இங்கே வந்து ரோஹினி ரூமுக்கு வந்துடுறாங்க. என்னமோ ரோஹினி, உனக்கு தான் ஃபங்க்ஷன் வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க, இப்போ என்னடனா உனக்கு வேண்டாம் ஸ்ருதிக்கு வச்சுருவோங்கிறாங்க. அதனால் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அதனால் உன் மனசு எதுவும் கஷ்டப்படாது அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, இதில் என்ன இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நீயும் ஸ்ருதியும் ஒரே இடத்துல வாழ போகிறவங்க, ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எந்த மனக்கசப்பும் வரக்கூடாதுல்ல, அதுக்காக தான் நான் திருப்பி கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அதில் ஒன்றும் இல்லை ஆண்டி, சொன்னாங்க ஏற்கனவே என்கிட்ட, என் ஸ்ருதிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் உனக்கு வச்சிடலான்னு. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா வேறு இன்னும் வரலையா, எங்கள் அப்பா வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரோஹினி வளரிடுறாங்க. உடனே இதை கேட்ட ஸ்ருதி அவங்க அம்மா வந்துட்டு, ஓ இதுதான் மெயினான விஷயமா? ஆனால் அந்த விஜய் எனக்கு என்னமோ மரியாதை செலுத்துகிறே, நாங்கள் தான் இந்த ஃபங்க்ஷனை ரெடி பண்ணோம், ஸோ நீங்கள் தான் வைக்கணும்னு ஓவராக என்கிட்டக்கே நடிக்கிறாளாவா? இருக்கட்டும் அப்படின்ட்டு சரின்ட்டு இவங்க ஸ்ருதி அவங்க அம்மாவும் வெளியேறிடுறாங்க. அடுத்து விஜயா அவங்க அம்மா எல்லாருமே வெளியே போகும்போது அதுக்கடுத்து வந்து ரோஹினியை கூட்டிகிட்டு வா, நீ வா அப்படிங்கிறாங்க. ஃபங்க்ஷனுக்கு வைக்கணும்ல, நீ வா நலங்கு வைக்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வெளியே போயிடுறாங்க. மனோஜ் வந்து ஸ்ருதி வந்து வர்றாங்க. ஸ்ருதி ரவியும் வந்து எல்லார்கிட்ட கையில் ஆசீர்வாதம் நிற்கோங்கன்ட்டு ஸ்ருதியோட அவங்க அம்மா அப்பா அடுத்து ரவி அம்மா அப்பா காலெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிடுறாங்க. மனோஜ் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஸ்டேஜில் ஏறி உட்காடுறாங்க. மனோஜ் இதெல்லாம் பார்த்துட்டு ரோஹினி கிட்ட போய், நீ தான் உட்காரணும் பாரு, இப்போ நடனம் உனக்கு இல்லாமல் அவங்களுக்கு கிடைக்கிது பாரு அப்படிங்கிறாங்க. இது என்ன சினிமாவில் கிடைக்கிற டிக்கெட்டா, இங்கே இல்லாமல் அங்கே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், இருந்தாலும் நீ தானே ஃபஸ்ட்டு இருக்கணும்னு, என் கோயிலில் உள்ள பரிவட்டம்மா, அதெல்லாம் எல்லாருக்குமே கிடைக்கும். இப்போ என்ன அவளுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இவளுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. நீ உன்னோட ஃப்ரெண்டோட சேர்க்க சரியில்லை, நீ கரெக்டு தான் அப்படிங்கிற. அடுத்து மனோஜ் வந்து அவங்க அம்மா கிட்டக்க போகிறாரு. என்னம்மா, ஸ்ருதியை பார்த்தா ஒரு 50 லட்சம் 60 லட்சம் தேரும் போடுக்கு அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறேன்னே? ஆமாம்மா, அவள் கழுத்து நிறைய நகை போட்டுக்குது, கை நிறைய நகை போட்டுக்கிறதான் பார்த்தா 50 லட்சம் 60 லட்சம் தேரும் போடுக்குன்னு. டேய், இதனால லோக்கலில் உள்ள நகைடா. ஆனால் உங்கள் மாமனார் வந்து மலேசியாவிலேருந்து ரோஹினிக்கு வந்து மலேசியாவிலேருந்து பெரிய ஃபாரின்லேருந்து நகையை கொண்டு வராரு. ஸோ இங்கே இருக்கிறவங்க கண்ணு எல்லாமே ரோஹினி மேலே தான் இருக்க போகுது, பாறை நீ வேணாம் அப்படிங்கிறாங்க. சரி, நான் அவங்களுக்கு வந்து சம்மந்தமாக நீங்கள் மேலே வாங்க, ஃபங்க்ஷன் நடத்தலாம் அப்படிங்கையும் ரோஹினி அவங்க எல்லாமே கூப்பிட்றாங்க. போய் தாலி கழிக்கிற ஃபங்க்ஷன் எல்லாமே நடந்து முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட்டு மீனா அவங்க மாமனார் சொல்கிறாருமா, நீ போம்மா அப்படிங்கிறாங்க. சரிங்க மாமா அப்படின்ட்டு மீனா வந்துட்டு, முத்துவை வாங்குங்க அப்படிங்கிறாங்க. நீ போன்னு அவர் என்ன மட்டும் செய்ய காமிக்கிறாரு. ஸ்ருதியும் மீனாவை வாங்க மீனா அப்படிங்கிறாங்க. இந்த கூப்பிட்றால போமா அப்படின்னு சொல்லி மனமன சொல்லுவோம். அவங்க போகிறாங்க. போய் அவங்களுக்குரிய சந்தன பூசுறது எல்லாமே வச்சுறாங்க. ரவி வராரு. நம்ம கல்யாணத்துக்கு பாரு யாருமே இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணோம்ல, இப்போ பாரு எல்லா ஃபங்க்ஷன்லேயும் எல்லாருமே எல்லா ஃபேமிலியுமே இருக்குது, உன் ஃபேமிலி என் ஃபேமிலி எல்லாருமே ஒன் போல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரவி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்ட்டு அவங்க அந்த சந்தன கோமாவை
எடுத்து ரவி முகத்துலலாம் பேசி பூசிட்டு ரவிக்கு வந்து பன்னீர் எல்லாமே தெளிக்கிறாங்க. ஸோ மண்டபத்தில் இருக்கிற எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக வராங்க. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சிருது. ஸ்ருதிக்கு அவங்க அம்மா அப்பா காலில் ஆசீர்வாதம் பண்ணி எல்லாமே முடிச்சிடுறாங்க. அடுத்து கீழே வச்சு மனோஜ், ஸ்ருதி, ரவி எல்லாமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆனால் ரோஹிணி வந்து டென்ஷனாக வராங்க. அவங்க ஃப்ரெண்டு திட்டு மூஞ்சி சிரிச்சாப்பில் டென்ஷன் ஆகாது அப்படின்ட்டு கழுத்தில் மாலையெல்லாம் போட்டு வந்துடுறாங்க. அண்ணாமலை அவரோட ஃப்ரெண்டு அடுத்து விஜய் அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா மலேசியாவிலேருந்து அவங்க அம்மா அப்பா வந்துருவாங்கன்னு சொன்னீங்க, இன்னும் வரலையே அப்படிங்கிறாங்க. அதான்ப்பா எனக்கும் தெரில, அந்த பொண்ணுகிட்ட கேட்குற நேரம்லாம் ஃபோனும் போக மாட்டேங்குது, இப்போ வந்துடுவாங்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலையேப்பா அப்படிங்கிறாங்க. என்ன விஜய் என்ன செய்ய போகிற அப்படின்ட்டு அண்ணாமலை கேட்குறாங்க. ஆமாங்க, வேறு வழி இல்லை, அவளுக்கு வச்சுருவோம், அவங்க அப்பா எப்போ தான் வருவாரோ, கேட்டால் வர்றாங்க தான் சொல்கிறா இவா அப்படின்னு சொல்லி ரோஹிணிக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. அவங்க மாலையை போட்டு வந்துடுறாங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு மனோஜ், ரோஹிணி 2 பேரும் எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடுறாங்க. மேலே ஸ்டேஜில் அவங்க ஃப்ரெண்டு ஏற்றும் போது சொல்கிறாங்க, மூஞ்சக்கு சிரிச்சாப்பில் வெயிடி டென்ஷன் ஆகாத பாரு, முத்து பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க, கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் உனக்கு முடிஞ்ச உடனே அவன் என்ன குடிக்க வச்சுருவான், ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் மாமியாரை பார்த்தில எவ்வளோ கடுன்னு இருக்குன்னு, இப்போ மட்டும் எதுவும் பிரச்சனை நடந்து ஏதாவது மறக்கலான்னு வச்சுக்கோ, எனக்கு வீட்டுக்கு போய் தனியாக எனக்கு வேறு நலங்கு வைப்பாங்க, எனக்கு அதை நினச்சா தான் பயங்கர டென்ஷனாக இருக்குது அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. சரி வா அப்படின்ட்டு அதுக்கடுத்து அந்த ஃபங்க்ஷனை வந்து தாலி கொடுக்கறது பிரிக்கிறது எல்லாமே முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட்டு திருப்பி இங்கே முத்தை காட்டுறாங்க. முத்து பக்கத்தில் இருக்கிற வந்து ஃபங்க்ஷன் ரொம்ப நேரம் ஆகும் போலக்கு, ரொம்ப கூட்டமாக இருக்குல்ல, மாப்பிள்ளை மொன்னும் வந்துட்டாங்கல்ல, கல்யாணம் முடிஞ்சிருந்தானே அப்படிங்கிறாங்க. என்னது கல்யாணமா? இது கல்யாணம் கிடையாதுங்க, கல்யாணம் முடிஞ்சு 5-6 மாதம் ஆச்சு, இது வந்து தாலி பிரித்து கொடுக்குற ஃபங்க்ஷன்னு. ஓஹோ அப்படியா அப்படின்னு அந்த ப்ளூ சட்டைக்கார சொல்கிறாரு. ஏன்னா அப்படியாங்கிறீங்க, அப்போ என்ன ஃபங்க்ஷன் தெரியாமல் வந்திருக்கீங்க நீங்கள் அப்படிங்க. இல்லை, இதுக்கு முன்னாடி நான் வந்து கல்யாண வீட்டுக்கு போனேன்னா அந்த யாபத்தில் சொல்லிட்டேன்னு. நல்ல வேலை காது குத்து மொட்டை போடுற ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகலை, அப்படி இல்லாட்டின்னா மாப்பிள்ளை பையனை பார்த்துட்டு இந்த பையனுக்கு இன்னும் மொட்டை போடலையா நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்கன்னு. உடனே அவர் சிரிச்சிட்டு, தம்பி ரொம்ப தமாசாக பேசுகிறீங்க, பரவாயில்ல, இந்த தமாஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று அட்டாச் ஆகிட்டோம்ல அப்படிங்கிறாங்க. அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலையே அப்படின்னு முத்த சொல்கிறாரு. போங்க தம்பி, இதுவும் ஒரே ஒரு தமாஸ் தானே உங்களுக்கு, சரி இங்கே சாப்பாடு போட ரொம்ப நேரமாகும் போலுக்கு, நம்ம அப்படியே வெளியே நடந்து போயிட்டு வருவோமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வேணால் நடந்து போயிட்டு வாங்க உடனே. இது என்ன பார்க்கா நடந்து போயிட்டு வர்றதுக்குன்னு? வாங்குங்க, கார் பார்க்கிங் இருக்குல்ல, அங்கே கூட என் கார் இருக்குது, காரில் ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் உங்களுக்கு 2 கல்யாணமாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, செட்டப்னு அந்த செட்டப் கிடையாது, ஒரு காரில் ஒரு செட்டப் வச்சுருக்கேன், நீங்கள் வாங்க வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லி முத்த கூப்பிட்றாங்க. நான் எதுக்கு அதெல்லாம் வரல, நான் அந்த சேரை விட்டு எந்திரிக்கக்கூடாதுனே. ஏங்க இது என்ன பெரிய சிம்மாசனம் அரியாசனமா, இதை விட்டு எந்திரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, வாங்குங்க போகலாம் உடனே. ஐயோ நான் இன்றைக்கி நான் பேசக்கூடாது, மௌன விரதனே. உடனே இவர் சிரிச்சிட்டு மௌன விரதங்கிறத ஓப்பனாக பேசி சொல்லுது, நீங்கள் ஒரு ஆளாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம்ல, சரி நான் கொஞ்சம் லைட்டாக பேசலாம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. அட தம்பி நீங்கள் வாங்க தம்பி, நம்ம போய் அந்த பார்ல என்ன செட்டப் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்றாரு. இல்லை வரலைங்க, கையை பிடிச்சி வாங்குங்க, நீங்கள் என்ன சின்ன பிள்ளைங்க சாக்லேட் வாங்க மிட்டாய் கடை கூட்டிகிட்டு போகிற மாதிரி என்ன கூப்பிடுறீங்கன்னு. சரி நீங்கள் வாங்க தம்பி அப்படிங்கிறாங்க. சரி வரேன், கையை விடுங்க நீங்கள் அப்படிங்கிறாரு. சரின்னு முத்து எந்திரிச்சு போயிடுறாரு. அடுத்து ரோஹிணிக்கு ஃபங்க்ஷன் நடக்கிறத எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு வாசுதேவனோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு, பரவாயில்ல வாசுதேவன், உங்கள் மக நடக்கிற ஃபங்க்ஷனோடைய மண்டபத்துலேயும் அவங்க வீட்டு பொண்ணுக்கு இன்னொருத்தவங்களுக்கும் அதே ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களை மாதிரி பெரிய மனசு யாருக்கு தான் வரும் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மண்டபத்தை பிடிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம், அதனால கூட நம்மளால் ஒன்றும் அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும்ல. ஆமாம், மாப்பிள்ளையோட பார்த்தா கொஞ்சம் வசதி கம்மியானவங்க மாதிரி தான் தெரியுறாங்க, பரவாயில்ல உங்களுக்கு ஒரு பெருந்தன்மை தான் அப்படிங்கிறாங்க. அதனால் என்ன, நம்ம ஃபங்க்ஷன் நடத்தும் போது நம்ம மிச்சம் மீதி சாப்பாடு இருந்துச்சுன்னா அந்த சாப்பாடை யாருக்காக கொடுத்து உதவி செய்ய மாட்டோமா, அந்த மாதிரி தான் இது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அண்ணாமலையை பார்த்து நக்கலாக பேசுகிறாரு. பேசிவிட்டு அவர் கிளம்பி போயிடறாரு. நீங்கள் வாங்க அப்படின்ட்டு. இதை பக்கத்தில் இருக்கிற பரசு வந்து பார்த்துட்டு, பாத்தியா நம்மள அவன் எவ்வளோ நக்கலாக பேசுகிறான்னு, அதுவும் உன்னை பார்த்தே தான் பேசுகிறான் பாருன்னே. ஆமாப்பா, அவன் இவ்வளோ ஓவராக இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்தலும் நாங்கள் தான் பண்ணுறோம்னு சொல்லி பெருமைப்படுத்துறதுக்காகவே இதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கான். அவன் ஆரம்பத்துலேருந்தே பணத்தை முறை பிடிச்சவன் தானே, அது நம்மளுக்கு தெரியும் தானே. நல்ல வேளை இந்த விஷயம் வந்து முத்துக்காதில் எதுவும் விழாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பரசு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. என்னப்பா முத்தை காணோம் அப்படிங்கிறாங்க. முத்தை காணுமா, பின்னாடி தான் உட்காந்துருந்தான் அப்படிங்கிறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா முத்து யாரையுமே காணும். என்னடா முத்தை காணும்னு சொல்லி அண்ணாமலே இங்கே அப்படி தேட ஆரம்பிக்கிறாரு. அடுத்து இங்கே முத்தை திருப்பி காட்டுறாங்க. அங்கே வந்து காரில் வந்துடுறாரு. ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தீங்களா என்னோடய செட்டப் என்னது அப்படின்னு. என்னங்க காரில் மினி பாரே வச்சுருக்கீங்கன்னு. ஆமாங்க, எப்போ பார்த்தாலும் நம்ம பாரை தேடி போக வேண்டியது இருக்கா, அதனால தான் நான் காரில் சின்ன செட்டப் மாதிரி எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டேன் நான் அப்படின்னு சொல்லி அந்த இது எல்லாத்தையுமே காட்டுறாரு அவர். இது என்ன இவ்வளோ இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே காட்டுறாரு. நீங்கள் அன்றைக்கி கூட ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து கூட சொன்னீங்களே, நம்ம ஒரு பார்க்கில் வச்சு இந்த மாதிரி ஏதோ சொர்க்கம் வைக்கும் அப்படின்னு சொல்லி, எங்கள் குடிக்கிற எல்லாருமே சொர்க்கத்தை பற்றி தான் பேசுவானே, அதனால தாங்க நான் உங்களை போட்டு வாங்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ப்ளூ அடித்தவங்க என்னது அண்ணே. இல்லை அதை பற்றி
பற்றி தான் நானும் உங்ககிட்ட போடுறேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே மாற்றிடுறாரு. அடுத்து இவர்கிட்ட திருப்பி இந்தாங்க பிடிங்கன்னு சொல்லி மிக்ஸ் பண்ணி என்னமோ கையிலலாம் கொடுக்குறாரு. அவர் வாங்க மாதிரி போயிட்டு திருப்பி கையை தட்டி விட்றாரு அவரேவும். என்னங்க டிராஃபிக் போலீஸ் கையை தட்டி விட்ட மாதிரி நீங்கள் திருப்பி வாங்குற மாதிரி வந்துட்டு கையை தட்டி விட்றீங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை நான் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல போய் பார்த்தேன் நான், கோலா புட்டு, நேந்திர சிப்ஸு, இளநீ பாயசம், அது இதுன்னு கேரளா ஸ்டைலில் அவ்வளோ ஃபுட்டு இருக்குது. நம்ம 2 கட்டிங் போட்டுட்டு போய் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்லா ஹெவியாக சூப்பராக சாப்பிடலாம். அது இல்லையா பக்கத்து ஹோட்டலில் நெத்திலி மீன் ரோஸ்ட் போடுறாங்க, நம்ம அதை போய் கூட நம்ம சாப்பிட்லாம். வாங்க சாப்பிடுவோம், வாங்க குடிப்போம்னு சொல்லி மாறி மாறி புஷ் பண்ணிகிட்டே இருக்காரு. வாங்க 2 கட்டிங் இல்லை 3 கட்டிங் கூட போடலாம் அப்படி இப்படிங்கிறாரு. முத்து கையில் இந்தாங்கன்னு சொல்லி எப்படியோ ஒரு வழியாக ஃபோர்ஸ் பண்ணி அந்த கிளாஸ் வந்து கொடுத்துட்றாரு. ஸோ முத்து வாங்கி பார்த்துட்டே இருக்காங்க. இதோடய ஸ்டாப் ஆயிடுது. முத்து குடிப்பாரா குடிக்க மாட்டாரா அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம். ஸோ அதை மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. தேங்க்யூ.